ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மேல் விஷாரத்தில் ஒரு 100 கிலோ மட்டன் பிரியாணி செய்கிறோம். அப்புறமா ஒரு கத்திரிக்காய் பச்சடி, வெங்காயம் பச்சடி, ஒரு ஸ்வீட்டு முத்தஞ்சன் பாயாசம். இது 100 கிலோ மட்டன் பிரியாணி 25 கிலோ செய்கிறோம். செம்பு டெக்ஷாவில் இதுதான் அந்த செம்பு டெக்ஷா. மாஸ்டர் காமிக்கிறாரு. மாஸ்டருக்கு கொஞ்சம் குரல் சரியில்லை, அதனால் நான் பேசுகிறேன். இந்த டேக்ஷாவில் செஞ்சால் பிரியாணி ரொம்ப நேரம் சூடாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இவர் மாஸ்டரோட தம்பி அல்லா பகஷ், இவரும் மாஸ்டர் தான். இப்போ நம்ம மாஸ்டரு வெங்காயம் கட் பண்ணுறாரு கையிலேயே. பாருங்கள், டக்கு டக்குன்னு கட் பண்ணுறாரு. ஒரு பக்கம் கத்திரிக்காய் கட் பண்ணுறாரு. மல்லித்தலை, புதினா தலை எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். மாஸ்டரோட தம்பி தக்காளி கட் பண்ணுறாரு. அல்லா பகஷ் மாஸ்டரு மசாலாலாம் டிவைட் பண்ணுறாரு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் டிவைட் பண்ணுறாரு. டிவைட் பண்ணி வைக்கிறாரு. 4 சட்டி செய்கிறாங்க. அதுக்கு பாருங்கள், 4 சட்டி பிரியாணி செய்கிறோம். 25 கிலோ. அதுக்கு மிளகாய்த்தூள் 4 சட்டிக்கு தேவையானது 4 தட்டில் போட்டு டிவைட் பண்ணி வைக்கிறாரு. அதே மாதிரி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதுவும் 4 சட்டிக்கு அதே மாதிரி டிவைட் பண்ணி வச்சுக்கிறோம். பாருங்கள், எல்லாம் கரெக்டாக வச்சுக்கிறோம். இப்போது இந்த செம்பு டேக்ஷாவில் ஆயில் ஊற்றி வச்சுக்கிறோம். ஒரு டேக்ஷாவுக்கும் 5 லிட்டர் ஆயில் ஊற்றி வச்சுக்கிறோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 4 அன்னுக்குடையில் வெங்காயம், தயிர், இஞ்சி, கல்லுப்பு இது 4ம் போட்டுருக்கு. இப்போது பிரியாணிக்கு டேக்ஷா ஏற்றுறாங்க. 4 டேக்ஷா ஒன்றா ஏற்றியாச்சு. கடைசியாக ஒன்று ஏற்றுறோம். இப்போது துடுப்பு போட்டாச்சு. கிண்டுறதுக்கு துடுப்பு போட்டாச்சு டேக்ஷாவில். இப்போ மாஸ்டர் 2 பேரும் சேர்ந்து போஸ் ஒன்று ஸ்டைலாக. இப்போது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 25 கிராம் எண்ணெய் காஞ்சிச்சு, போட்டாச்சு. இப்போ வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக தாளிப்புக்கு இது போட்டு கொஞ்சம் வதக்கணும். இந்த வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌனிஷாக வரணும். அதே மாதிரி எல்லா சட்டிக்கும் எல்லா டேக்ஷாலும் அதே மாதிரி தான் போடுறாரு அல்லா பகஷ் மாஸ்டரு. அப்புறம் ஹுசேன் மாஸ்டர் பாருங்கள், ஹுசேன் மாஸ்டர் ஸ்டைலாக கிண்டுறாரு. இந்த டேக்ஷாவில் ஸ்டைலாக ஒரே கையில் கிண்டலாம். ஸ்டைலாக கிண்டிக்கிட்டே இருக்கிறாரு மாஸ்டரு. இப்போது வெங்காயம் புரோனிஷாக வந்துச்சு. பூண்டு 2.5 கிலோ, பச்சை மிளகா ஒரு 200 கிராம் போட்டு நல்லா வதக்கணும். இந்த பூண்டு நல்லா வதக்கி அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா சட்டிக்கும் அதே மாதிரி தான். இப்போது பூண்டு வதக்கியாச்சு. மிளகாய்த்தூள் ஒரு 250 கிராம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ மட்டன் 30 கிலோ மட்டன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணோம். இது ஒரு மிக்சிங்கு. இப்போது அந்த அன்னக்கூடையில் எடுத்து வச்ச மசாலா வெங்காயம், தயிர், இஞ்சி, கல்லுப்பு தேவையான அளவு கல்லுப்பு போட்டாச்சு. நல்லா ஒரு மிக்சிங்கு. மல்லித்தலை, புதினா தலை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மல்லித்தலை, புதினா தலை 2ம் சேர்த்து போட்டாச்சு. நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போது உலைக்கு வச்சு இந்த சுடு தண்ணியிலேருந்து தேவையான அளவு சுடு தண்ணி அதில் போடுறோம் கறி வேகிறதுக்கு. இது போட்டு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டை மூடிட்டோம். ஒரு கொதி வந்த உடனே தக்காளி கட்டுவோம். இப்போ அரிசி ஊற போட்டாச்சு. 50 கிலோ 2 சட்டியில் ஊற போட்டாச்சு. 2 தண்ணி வாஷ் பண்ணி ஊற்றிட்டு 3வது தண்ணி பிடிச்சி வச்சுக்கிறோம். இப்போ பாருங்கள், மாஸ்டரு பார்க்குறாரு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு கொதி வந்த உடனே மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இந்த நேரத்தில் தான் நம்ம தக்காளி சேர்க்குறோம்.
இப்போ தக்காளி ஒரு 7 கிலோ தக்காளி சேர்க்குறோம். பாருங்கள், தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டை மூடி விட்டுடணும். ஒரு கொதி வரும், ஜோராக ஒரு கொதி வரும்போது எல்லாம் வரைக்கும் கீழேருந்து எடுத்துடணும். இப்போது ஒலை தண்ணியில் கல் உப்பு சேர்க்குறோம். அல்லாஹ் மாஸ்டரு கல் உப்பு சேர்க்குறாரு. ஒரு கொதி வந்துச்சு ஜோராக. இப்போது கீழேருந்து எல்லா வரைக்கும் எடுத்து ஒலை தண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த அடுப்பில் போடுறாரு மாஸ்டரு. பாருங்கள், எல்லா சட்டிக்கும் விறகு எடுத்து நீக்கிறாங்க. இப்போ ஊற போட்டு இருக்கிற அரிசி கூடலை வடித்து எடுக்கிறாங்க. இப்போ பாருங்கள், அந்த கிரேவி லைட்டாக கொதிக்குது. லோ ஃப்ளேமில் ஒரு 20 நிமிஷம் விட்டாச்சு. இப்போது அதுலேருந்து கொஞ்சம் அந்த மசாலா தண்ணியாக எடுத்து மாஸ்டரு வைக்கிறாரு. அப்புறமா எலுமிச்சை பழம் சாறு கொஞ்சம் லைட்டாக. இப்போது ஒலை தண்ணியில் ஜீரக சம்பா அரிசி 50 கிலோ ஒலை தண்ணியில் போட்டு வேக வைக்கிறோம். ஒரு 60% 70% வேக வைப்போம். வேக வச்சு வடித்து எடுத்து இப்போ அந்த குருமாவில் எடுத்துன்னு போய் 2 டேக்ஷாக்கும் 25 கிலோ டிவைட் பண்ணி போட்டு தம் விடுவோம். பாருங்கள், மாஸ்டரு உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே செக் பண்ணுறாரு. அப்படியே ஒலையில் அதுக்கும் உப்பு செக் பண்ணிவிட்டு பாருங்கள், லைட்டாக கொதிக்குது. இந்த மாதிரி தான் லைட்டாக கொதிச்சிக்கினே இருக்கணும். அந்த நேரத்தில் தான் இதுலேருந்து வடித்து எடுத்துன்னு போய் அதில் போட்டு தம் விட்டால் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக பதமாக அருமையாக வரும். பாருங்கள், வடித்து எடுக்கிறாரு மாஸ்டரு கூடலையே. அப்படியே சூடாக எடுத்துன்னு வருவாங்க. எடுத்துன்னு வந்து அந்த குருமாவில் போட்டு அப்படியே அலெக்கா ரவுண்டாக சுற்றி போடுறாரு மாஸ்டரு, சின்ன மாஸ்டரு. பாருங்கள், அப்படியே 2 சட்டிக்கும் 25 கிலோ கூட கணக்கு தான். இதுக்கு ஒரு கூடை, அதுக்கு ஒரு கூடை, அதே மாதிரி போட்டு கரெக்டாக லெவல் பண்ணி விட்ருவாங்க. அதே மாதிரி தான் எல்லா சட்டிக்கும் பாருங்கள் ஒரு லெவலாக போட்டு விட்டுறாரு. பாருங்கள், அரிசி போட்டாச்சு. வேக வச்ச அரிசி ஒரு முக்கால்வாசி வெந்தாச்சு இந்த அரிசி. இப்போது மீதி இருக்கிற கால்வாசி இப்போ தம்மில் வேகணும். அந்த எடுத்து வச்ச மசாலா தண்ணி அதை மேலே போட்டு நல்லா ஒரு மிக்சிங். கீழேருந்து கிளறக்கூடாது, மேலேருந்து தான் கிளறணும். மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ தான் மசாலா கீழே தான் இருக்கணும் எப்போவுமே. இப்போ தான் மசாலா நல்லா தம் ஆகும். பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். போட்டு அந்த துடுப்போட பின்பக்கம் நல்லா திருப்பி போட்டு ஒரு கிண்டு. பாருங்கள், 2 சட்டிக்கும் அதே மாதிரி பண்ணி விட்றாரு மாஸ்டரு. அப்புறமா ஒரு காட்டன் கிளாத் வச்சு தம் கட்டுறதுக்கு ரவுண்டாக அப்படியே அந்த காட்டன் கிளாத் சுற்றி அந்த கார்னரில் வச்சு அந்த மூடி போட்டு ஒரு தம் விடணும். மேலே நெருப்பு கங்கெல்லாம் போட்டு தம் விடணும். ஒரு 20 நிமிஷம் தம் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் பிரியாணி தம் ஓடிக்கிறது நம்ம பார்க்கலாம். நம்ம இங்கே விஷாரத்துலலாம் பிரியாணி செஞ்சு தம் அடித்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்போம். சர்வீஸ் எல்லாம் பண்ண மாட்டோம். யாராவது சர்வீஸ் பண்ணணுன்னு நீங்கள் சாப்பாடு கழட்டி கொடுக்கணுன்னு சொன்னாக்கா நம்ம கழட்டி கொடுப்போம். இல்லைன்னா அவங்களே கழட்டிக்குவாங்க. பாருங்கள், ரவுண்டாக நெருப்பு கங்கு அந்த கார்னரில் கூட போடுறவங்க அவங்களே சாப்பாடு சர்வீஸ் பண்ணிக்குவாங்க.
நம்ம பிரியாணி தம் அடித்து கீழே இறக்கி விட்டுட்டு போயிட்டே இருப்போம். பாருங்கள், இப்போ கீழே போட்டு தம் விட்றாரு. ஒரு ரிங்கு கட்டி விட்ருவோம். ஒரு 20 நிமிஷம் ஆகும் தம் ஆகுறதுக்கு. இப்போ தம் ஆயிடுச்சு, 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது அது நெருப்பெல்லாம் கீழே தள்ளி விட்றாரு மாஸ்டரு. எல்லாம் சாம்பல் ஆகிட்டு இருக்கோம். 20 நிமிஷத்தில் எல்லாம் கரைஞ்சிட்டு இருக்கோம், சாம்பலாக ஆகிட்டு இருக்கோம். இப்போ எடுத்து கீழே போட்டு 2 மூடியும் ஓப்பன் பண்ணி இப்போ தம் அடிக்கிறாரு பிரியாணி ஹுசேன் மாஸ்டரு. பாருங்கள், ஜீரக சம்பா அரிசியில், நம்ம ஊர் மேல் விஷாலத்துலலாம் எப்போவுமே ஜீரக சம்பா அரிசி தான். பாருங்கள், அப்படியே அழகாக வடிக்கிறாரு பிரியாணி தம்மு. அப்படியே உதிரி அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நேச்சுரல் கலரெல்லாம் எதுவுமே சேர்க்கலை. பாருங்கள், அப்படியே பிரியாணி அருமையாக வந்து இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸு அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், பூஸ்டாகவும் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், உதிரியாக இருக்குது நல்லா பிரியாணி. மட்டன் பிரியாணி ஜீரக சம்பா அரிசியில், செம்பு டேக்ஷால். அவ்வளோதான். ஒரு காட்டன் கிளாத் கட்டி தட்டை மூடி ஒரு 5 நிமிஷம் கழித்து கீழே இறக்கி விட்ருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வேறு ஒரு இடத்துல பிரியாணி செய்கிறது பார்க்கலாம்.